Hi everyone. Today I am going to talk about biology based career option you can choose without NEET. NEET is required only for MBBS and BDS. NEET இல்லாம மெடிக்கல் ரிலேட்டடாக கோர்சஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்சல்யூட்லி. NEET இல்லாமல் நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது both in healthcare and science field. If you are interested in biology, there are so many other options you can choose without NEET. Let us check them out. For example, இப்போ BSc agriculture course எடுத்துட்டீங்க அப்படின்னா we'll be learning about farming, crop production, soil science and agriculture technology. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் 600+ காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 47 ப்ளஸ் ப்ரைவேட்டில் 15 காலேஜஸ் இருக்குது. சீட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 60 to 400 per காலேஜஸ் அவைலபிள் இருக்குது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் எடுத்துருக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி. இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 12 அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் 20+ இருக்குது. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எகெயின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் எடுத்துருக்கணும். அட்மிஷன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டயட். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் 8 அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 30+ இருக்காங்க. அட்மிஷன்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஃபார்மா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இங்கே வந்து நீங்கள் மெடிசன்ஸ் பற்றி ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ் பற்றி அண்ட் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க. கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்துருக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் கூட எடுத்துருந்துக்கலாம் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு. இதோட நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் 4900+ காலேஜஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80+ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அண்ட் 1 கவர்மெண்ட் காலேஜஸ் இஸ் தேர். And the admissions is purely based on +12th mark and entrance exam பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ், அதாவது பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ். இது கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 years + 1 year internship. காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜஸ் we have only government veterinary colleges. 7 veterinary colleges are there. உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 580 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நீட் வந்து டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் அதர் ஸ்டேட்ஸ். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீட் கிடையாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கை பொறுத்து எடுப்பாங்க. அண்ட் 15% இஸ் பேஸ்ட் ஆன் நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வெட்டினரி சயின்ஸில் உங்களுக்கு சீட் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா இதோட கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 10 colleges அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் 20+ இருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்துக்கணும். அட்மிஷன் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். இந்த மாதிரி தேர் ஆர் நம்பர் ஆஃப் பிஎஸ்சி கோர்சஸ் ஆர் தேர் வித்தவுட் நீட். லாட் ஆஃப் கோர்சஸ் ஆர் தேர். இப்போ these career options offers you an exciting opportunity to build a successful and rewarding future, all without NEET. Thank you.